நம்முடைய சாபங்களை எல்லாம், நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய துக்கங்களை எல்லாம், நம்முடைய நெருக்கங்களை எல்லாம் சிலுவையின் வழியாக எடுத்து மாற்றினார். சிலுவையின் வழியாக நம்ம எல்லோருக்கும் ஒரு மறுவாழ்வை கொடுக்கும்படிக்கு உலகம் அவமானமாய் கருதிய அந்த சிலுவையை நமக்காக ஏற்று நம்முடைய அவமானங்களை அவர் எடுத்து மாற்றினார் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம். அவர் சிலுவையில என்னென்ன செய்தார், என்னென்ன காரியங்கள் சிலுவையில் நடந்தது, எதையெல்லாம் சிலுவையில் அடித்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமடைகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமடைகிறோம். ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் நம்மை சுகமாக்குகிற தழும்புகள். அவர் சிலுவையிலே பட்ட காயங்கள், வேதனைகள் நம்மை குணமாக்கவே இதா தன் ஒரே பேரானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது அவருக்கு ஒரு உயரிய பொறுப்பை கொடுத்தார். ஜனங்கள் அவருடைய பாவங்களினால் தண்டிக்கப்படாதபடிக்கு, ஜனங்கள் தன்னுடைய அறியாமையினால் கட்டப்பட்டு பாதாளம் சென்றிடாதபடிக்கு, இதுவரைக்கும் உலகத்திலே மனிதன் மாட்டையும் கொடுத்து நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பலியை நிறைவேற்றும்படிக்கு நீ அந்த பொறுப்பிலே போய் என் ஜனங்களை விடுவியும் என்று சொன்னார். தீர்க்கதரிசி எழுதுகிறார், நம்முடைய மீறுதலின் பொருட்டு அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவனாய் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய நல்ல தலைவன் குடும்பத்தினுடைய எல்லா பாரங்களையும் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தினுடைய எல்லா நன்மைகளுக்காகவும் உழைக்க வேண்டும். இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு தலைவனாகவும், உன் வாழ்க்கைக்கு தலைவனாகவும், உன்னுடைய ஆன்மாவுக்கு எஜமானனாகவும், அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிற தேசத்திற்கு அவரை ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கும் பொருட்டு அவர் நம்மை நலமாக்குகிற தண்டனையை தம்மேலே ஏற்றுக்கொண்டார். நாம் பட வேண்டிய பாடுகளை, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, சகிக்க வேண்டிய துக்கங்களை, அவமானங்களை இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உலகத்தில எந்த மூலைக்கு போனாலும், எவ்விடத்திலே போனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உண்டாகிற மீட்பை நாம் ஒவ்வொருவரும் அறிய முடிகிறது. அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது அப்போஸ்தலர் 4:12 அவர் எழுதுகிறார், இவராலே அன்றி ஒருவராலும் மீட்பில்லை. மீட்க அனுப்பப்பட்டவர், மீட்புக்காக அனுப்பப்பட்டவர், மீட்பின் விலைகரியத்தை சிலுவையிலே செலுத்தினவர், மீட்பிற்குரிய விலையை சிலுவையிலே செலுத்தும்படிக்கு தன்னை அடிமைங்கிற நிலைமைக்கும் ஒப்புக் கொடுப்பதற்காக வந்தவர் தான் நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து.
இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிகிற போது, இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நாம் உணர்கிற போது, அவைகளை நாம் அனுபவிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை புதுப்பொலிவாக மாற்றப்படுகிறது. நாம் புதிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். உலகத்திலே மனிதன் எந்த நாமத்தை, எந்த பெயரை, எந்த சூழ்நிலையை சார்ந்திருந்தாலும் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறார்களோ, எப்பொழுது இயேசுவின் அன்பிற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அப்பொழுது அவர்களுக்கு மீட்பு உண்டாகிறதை இந்த இயேசுவின் இரக்கத்திற்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் தயவிற்கும் இன்றைக்கு உங்களை தகுதிப்படுத்தும்படிக்கு நம்முடைய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நீ எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும், நீ என்னென்ன துரோகங்களை செய்திருந்தாலும், உலகம் உன்னை எந்த சூழ்நிலையிலே வெறுத்து ஒதுக்கியிருந்தாலும், நீ சிலுவையின் பக்கம் திரும்புகிற போது அங்கே இருந்து பாய்ந்து வருகிற தாயன்பு தேற்றுகிற உன்னை உருவாக்குகிற அன்பாயிருக்கிறது. உன்னை உருமாற்றுகிற அன்பை மாத்திரமே இந்த சிலுவையிலே நீ உணர்ந்து கொள்ள முடியும். ஆக பழைய மனிதனை சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் என்று அறியும்படிக்கு இனி பாவத்தோடு தொடர்பு கொண்டு வாழாத ஒரு புதிய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் அறிக்கையிடும் போதும், அவற்றை விசுவசிக்கும் போதும், அந்த நாமத்திலே நன்மைகளுக்காக நாம் காத்திருக்கிற போதும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இருக்கிறது. அது நமக்காக தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்பதை விசுவசிக்கிறது. எனக்காக, என் நிமித்தம், எனக்காக, என் பாவத்தின் நிமித்தம், என் மீட்பின் நிமித்தம் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்பதை நான் அறிய வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில துன்பங்கள் மறைந்தவுடனே, கண்ணீர் மறைந்தவுடனே கிறிஸ்துவின் பாடுகளை மறந்துவிடக் கூடாது. காரணம், குணமாக்குகிற தழும்பு அவரிடத்தில்தான் இருக்கிறது. குணமாக்குகிற ஆற்றல் அவரிடத்தில்தான் இருக்கிறது. குணமாக்கக்கூடிய வல்லமை கிறிஸ்துவின் தழும்புகளுக்குள்ளே இருக்கிறது. அந்த குணமாக்கும் தழும்புகளை ஒவ்வொரு நாளும் முத்தமிடக்கூடிய அந்த உயரிய ஸ்நேகத்தை நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வைத்திருக்க வேண்டும். யார் ஒருவரை அன்பு செய்கிறார்களோ அப்போ அவர் அவர்களை முத்தமிடுகிறார்கள். ஆண்டவருடைய காயங்களை முத்தமிடுகிற அளவிற்கு நாம் நம்முடைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மிகுந்த பிரியமுள்ளவர்களாக இந்த உலகத்துல எத்தனை பேர் நமக்காக நாம் அறிக்க வேண்டிய, நாம் பட வேண்டிய
அவமானம் என்கிற அந்த இடத்துல எத்தனை பேர் நமக்காக வந்திருக்கிறது. நேசிக்கிறவர்கள் நம்மிடத்திலே குறைவு கண்டால் உடனே அவர்களுடைய நேசம் பரவும்.